Hey all, welcome to my channel Suja's Fashion Threads. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டைலிஷான இந்த மாதிரியான நெக்லைன் வந்து எப்படி நம்ம குர்த்தியில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே குர்த்தி கட்டிங்லாம் பண்ண பிறகு நெக்கை ஃபினிஷ் பண்ணாமல் சென்டராக ஃபோல்ட் பண்ணி ஒரு நாச் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரிட்டி சைட் ஆஃப் த ஃபேப்ரிக். இப்போது ஜஸ்ட்டு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதோடைய லென்த்து 9 inches அண்ட் வித் ஆல்சோ 9 inches. இப்போது அதை ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அதையும் நம்ம சென்டரில் நாச் பண்ணிக்கலாம். இப்போது நாச் டு நாச் மேட்ச் ஆகிற மாதிரி ரெண்டு ஃபேப்ரிக்கும் இப்படி அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பின் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பின் பண்ண பிறகு ஃபஸ்ட் நம்ம நெக்கை வித்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே 3 inch நெக் வித்து மார்க் பண்ணிக்கிறேன். ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நாச் போட்டிருக்க அந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதோடைய லென்த்து 7 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சென்டர் லைன்லேருந்து 1/4 inch ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. மேலே நெக்கை வித்து மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1/2 inch டவுனில் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது மார்க் பண்ணியிருக்கிற அந்த நெக்கு வித்துலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே டேர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைனுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் டில் அந்த நெக்கு வித்து வரைக்கும். அகெயின் அந்த 1/2 inch நெக்கு வித்தையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டர் லைன்லேருந்து 1/4 inch தள்ளி மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன் மேலே ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். டில் 7 inch வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீடில் ட்ரா பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிக்கலாம். அகெயின் அடுத்த 1/4 inchக்கு மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கான்ட்ராஸ்ட் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை ரா எட்ஜஸை கன்சீல் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு 1/4 inch ஃபோல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் நாச் போட்டிருக்க அந்த லைனை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். ஸ்டிச்சஸ்க்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணுறது நிறுத்திடணும். இப்போ ரெண்டு கார்னர்லேயும் நம்ம ஸ்டிச்சஸ்க்கு முன்னாடி லைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கலாம். ஸோ தட் நமக்கு திருப்பும்போது அது நமக்கு ஈஸியாக டர்ன் ஆகும். ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்மால் நாச்சஸ் மாதிரி கொடுத்துடலாம். மெயினாக அந்த கார்னர்ஸ் எல்லாமே நம்ம கட் கொடுத்துடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம இதை ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ராங் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே ராங் சைடு. அண்ட் இப்போது நம்ம ப்ரிட்டி சைட் ஆஃப் த ஃபேப்ரிக்கில் பார்க்கும்பொழுது
ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பேக்கில் ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த கான்ட்ராஸ்ட் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை இப்படி நம்ம லைட்டாக ஃபோல்ட் நெக்கு வித்து கரெக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் லைட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான நெக் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கார்னரில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ராங் சைடில் ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் கார்னரில் ராங் சைடில் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ இப்போ நமக்கு நெக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சென்டரில் ஒரு பட்டன் மட்டும் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.